ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோ. காவனாமரத் அவர்கள் நான் சொன்னேன்ல, அவர் பாட்டு பாட போகிறாரு. யாரை கலாய்ச்சி பாட போகிறாரு? கலாய்ச்ச மாதிரி பாட்டா இல்லை வேறு மாதிரி பாட்டா அப்படின்னு பார்த்தா கலாய்க்கிற பாட்டு தான். ஸோ பிபி கொண்டாட்டம் அப்படின்ற நிகழ்ச்சியில் வந்து எப்பயுமே நடக்கும் இல்லையா? ஆனால் இப்போது இந்த ஃபினாலேயே வச்சு செய்கிறாரு நம்ம கானா வினோத். சூப்பராக இருக்குது. ஸோ என்னென்னு பார்க்குற மாதிரி முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு விஷயமா ஒன்றா வந்துகிட்டே இருக்குது. இந்த ஃபினாலே விஷயங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான சம்பவமாக இருக்கும். பாரு கமருதின் ஒரு என்ட்ரியால். அது மட்டும் இல்லாமல் கமருதினை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்துருச்சு. பாரு இனிமே வராங்களா வரலையா அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் வந்ததுக்கப்புறமா இருக்குது செம்ம மாசான சம்பவம். இப்போ வினோத் வந்து பாடுறாரு, சூப்பராக இருக்குது. சீசை நைன்னு நம்ம பிக் பாஸு அந்த கதையை சொன்னால் ரொம்ப தமாசு. 100 நாள் மேலே நாங்கள் வீட்டுக்குள்ளே லாக்கப்பு, பர்ஃபார்மன்ஸு பண்ணலாம், வீக்கெண்டில் பேக்கப்பு, பிக் பாஸ் வீட்டை விட்டே பேக்கப்புன்னு போட்டிருக்காரு சொன்னார். அதுக்கப்புறம் கொடுத்த டாஸ்க் எல்லாத்தையும் உருப்படியாக பண்ணலை, கண்டஸ்டண்ட்டு மூளையெல்லாம் இருக்குது களி மண்ணில் அப்படின்னு போடி செம்மையாக அப்படின்னு பாடி செம்மையாக இருக்குது அந்த பாடல் வரிகள். நம்ம கானாவனத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். அந்த கானா வரிகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக எதுக்கே போனதா வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த ஒரு பாடல் போதும் இந்த சீசன் 9 எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயங்கள். ஏன் இப்போ வரைக்கும் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதுக்கப்புறமும் பார்வதியோட பேர் நின்று பேசுது, நிலைச்சி நிற்கிது அப்படின்ற காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அதேமாதிரி கானாவனத்தை வந்து இந்த மாதிரிலாம் பாட்டெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக பிக் பாஸ்க்கு அப்புறமும் கானாவனத்தை அவர்களுடைய பாடல்கள் எங்கும் ஒழிக்க போகுது, நம்மளாம் கேட்டு ரசிக்க போகிறோம். அதே மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இது போட்டாங்கன்னா கானாவனத்து கமருதி இறங்கினா சமமாசாக இருக்கும். அதே மாதிரி ஜோடி அப்படின்ற ஒரு விஷயம் ஏதாவது நடந்துச்சுன்னா அதில் கமருதீன் பார்வதி அவங்க விஷயங்கள் வந்துச்சுன்னா சமமாசாக இருக்கு. ஏன்னா மக்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.